தமிழ் கொஸ்டின் பேப்பர் 31. வலசை போதல் என்பது எதை குறிக்கும்னா பறவைகள் இடம்பெயர்தல். செகண்ட் ஒன்று, ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடிப்பதற்காக 2வது முறையாக நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மேரி கியூரி. வரிசையை ஒழுங்குபடுத்தி சரியானதை தேர்வு செய்க. சேர நாடு வேலம் உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான அமைப்பு முறையினை கண்டுபிடி. எனக்கும் அவருக்கும் 1000 இருக்கும். ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பால் விதி என்பது பல கோடி விண்மீன்களின் தொகுதி என்று மெய்ப்பித்தவர் யாருன்னா கலீலியோ கலிலி. பால் விதி என்பது பல கோடி விண்மீன்களின் தொகுதி என்று மெய்ப்பித்தவர்னா கலீலியோ கலிலி. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் ஒன்று மற்றவற்றிலிருந்து மாறுபட்டுள்ளது. அது எதுனா சுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சலவரை சாரா விடுதல் இனிதே. இவ்வடியோடு தொடர்பில்லாத இலக்கண குறிப்புனா 2ஆம் வேற்றுமை தொகை. முன் கூட்டல் நன்று எவ்வாறு புணரும்னா முன்னன்று. கீழே உள்ளவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னா இளவேநீர் காலம் ஆனி ஆடி. நெக்ஸ்ட்டு, கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்து இடத்து. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாதுனா தொழில் உவமையணி. ராஜதந்தனை என்ற வரலாற்று நாடக நூலின் ஆசிரியர்னா கண்ணதாசன். நெக்ஸ்ட்டு, ஆர்கியலாஜி என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் தருகனா தொல்லியல் ஆய்வு. நெக்ஸ்ட் ஓட்டின், சொற்பொருளறிக. நன்கணிய நன்கு நெருங்கி இருப்பவர். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட பாடல் வரிகளுக்கேற்ற சரியான வினாவை தேர்க. இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினியின்மை. இளமையை காட்டிலும் எது சிறந்தது? நெக்ஸ்ட் பாருங்க.